குட் டெசிஷன்ஸ் பேட் டெசிஷன்ஸ் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அண்ட் எப்படி வாழ்க்கையில குட் டெசிஷன்ஸா எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஹாய் guys, நான் ஷாரிக் ஃபாசில் அஹமத் அண்ட் ஸ்ட்ரைட் வீடியோக்குள்ள போகலாம். நிறைய டீனேஜர்ஸ்க்கு இல்லை நிறைய பேருக்கு சந்தேகமும் எனக்கு நிறைய ஒரு கேள்விகளும் தான். ஷாரிக் எப்படி நாங்கள் குட் டெசிஷன்ஸ் எடுக்கிறது, என் வாழ்க்கையில எப்படி நான் சரியான முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு கதை இருக்கு, அதை சொல்லி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ரொம்ப 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 ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் இருக்காரு. அவர் இன்டர்வியூ எடுக்கிற ஒரு தொகுப்பாளர். அவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சிருக்கீங்க, ஏகப்பட்ட வெற்றிகளை வந்து பார்த்துருக்கீங்க, உங்களுடைய இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்க்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சக்சஸ்ஃபுல் மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து என்னுடைய குட் டெசிஷன்ஸ், என்னுடைய சரியான முடிவுகள் அப்படின்னு சொல்றாரு. ஐயா அந்த சரியான முடிவுகள் இருந்தா இவ்வளவு பெரிய சக்சஸ் அடைய முடிவு சொல்றீங்க, அந்த சரியான முடிவு எதன் மூலியமா வந்துச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு என்னுடைய அனுபவம், மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாரு. உடனே அவர் கேட்கிறாரு அந்த அனுபவம் எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு என்னுடைய கெட்ட முடிவுகள், மை பேட் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா வந்து ஒரு குட் டெசிஷன் வரணும் அப்படின்னா அதுல ஒரு பகுதி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதனால வருது அப்படின்னா பேட் டெசிஷன்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் திங், இது ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டெசிஷன் அப்படின்னா ஒரு முடிவு, நீங்கள் எடுக்கிற ஒரு தேர்வு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஷர்ட் இருக்கு, ப்ளூவா பிளாக்கா அப்படின்னா நான் பிளாக் கலர் சூஸ் பண்றேன். இட் இஸ் a matter of choice. எனக்கு எது வேணும் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன். I am making a decision to buy a black shirt, to wear this t-shirt. புரியுதா? சோ இப்போ யூடியூப்ல வந்து இவ்வளவு வீடியோ வந்திருக்கும், நீங்க இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்றீங்க. You made a decision to view this video. கிளியரா? சோ ஒரு டெசிஷன் வந்து சரியானதோ தப்பானதோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்காது. In the very first step, any decision will not be right or wrong. The way you take it forward is how it is going to be good or bad decision. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா எம்எஸ் தோனி, தி கேப்டன் கூல், என்னோட ஒரு பெரிய ஒரு வந்து இந்தியன் டீம்ல நான் ஒரு ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னா எம்எஸ் தோனி. அவர் வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்த ஒரு சாதாரண சின்ன கஷ்டத்துல இருந்த ஒரு குட்டியான ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி. அதுல இருந்து வர ஒருத்தர் ரயில்வேஸ்ல வேலை இருக்கு, அவருடைய பேஷன் கிரிக்கெட், அதுவும் விளையாண்டே இருக்கிற சைட்ல ரெண்டும் ஒரு பேலன்ஸா லைஃப் போயிட்டே இருக்கு. பட் என்னமோ ஒன்று மிஸ்ஸிங், என்னால வாழ்க்கையில் ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படி யோசிக்கிறாரு. தன்னுடைய வேலையை தூக்கி வீசிட்டு அடுத்த ட்ரெயின் கேட்ச் பண்ணி கிளம்பி வராரு. தன்னுடைய ஒரு திசையே இல்லாத, ஒரு தெளிவே இல்லாத ஒரு கனவை நோக்கி வேலையை தூக்கி வீசிட்டு வராரு. வாஸ் இட் a good decision? It is debatable. அதுக்கு தனியா வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க அது சரியில்லை, எப்படி பண்ணலாம், வேலையை எப்படி தூக்கி வீசி வரலாம், ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும். ஏன் அந்த நேரத்தில் அந்த டெசிஷன் கரெக்டான்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் இவென்ச்சுவலி இட் டர்ன்ட் இன்டு a good decision. அப்படிப்பட்ட டெசிஷன் அவர் அன்னைக்கு எடுக்கல அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு கேப்டன் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த கேப்டன் இல்லைன்னு சொன்னா இந்தியாவுக்கு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் குவிய கூட வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் திங், நீங்க எடுக்கிற அந்த டெசிஷன்ல குட் ஆர் பேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடையாது. சில டெசிஷன்ஸ் இருக்கு, பட் அதை நம்ம தெளிவிச்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் நோ. ஸோ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல எப்படி நீங்க அதை சரியா மாத்துறீங்க. யூ சூஸ் a decision, you decide something and you stick on it. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை நான் நிற்பேன் அண்ட் அதை நான் சரியா மாத்துவேன் அப்படிங்கிறது தான் அக்யூரேட்லி சக்சஸ்ஃபுல் பீப்புளோட மைண்ட் செட். அண்ட் ஒருவேளை அது சரியா மாறலனா கூட, அது சரியா போய் முடியலனா கூட அதுல இருந்து லெசன்ஸ், அதுல இருந்து பாடங்கள் என்ன அப்படிங்கறத கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நான் அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கறத நோக்கி போறது தான் சக்சஸ்ஃபுல் பீப்புளோட மைண்ட் செட். ஸோ டெசிஷன்ஸ் எனக்கு சரியா இல்லை அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம, வாழ்க்கையை தொலைக்காம, டிசைட் ஃபாஸ்ட், மேக் குவிக் டெசிஷன்ஸ் அண்ட் கோ ஃபார்வர்ட். சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்துட்டு அது எப்படி சரியாக்குறது அப்படிங்கறத ஒரு பார்வையை நோக்கி, ஒரு பயணத்தை நோக்கி வந்து ரொம்ப வேகமா போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு நான் வேற ஏதாச்சும் வீடியோ பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா காமெண்ட்ல இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். Shariq Fazil Ahamed.